பாடுவதில் ஆர்வமுடைய இளைய சமூகத்தினர் பெரும்பாலோர் கேள்வி ஞானத்திலேயே தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆனால் அதையும் கடந்து முறையாக சங்கீதம் கற்றுக்கொண்டு நிகழ்ச்சிகளிலோ அல்லது போட்டிகளிலோ கலந்து கொண்டால் அங்கு திறமையை காட்டிலும் பின்னணிக்கும் பிரபலத்திற்கும் மட்டுமே முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக வளரும் கலைஞரான திவ்யா சந்திரன் கூறுகின்றார். அத்தகைய சூழ்நிலைகள் தங்களை போன்ற இசை ஆர்வலர்களை பெரிதும் பாதிப்பதாக வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணிபுரியும் 27 வயதுடைய திவ்யா சந்திரன் தெரிவித்துள்ளார். முதலா ஸ்டேஜில் ஏறுறேன் அப்படின்றப்போ எனக்கு இந்த மைக் சிஸ்டம் எப்படி பாய்க்கணும்னு தெரியாது, மைக் செக் எப்படி செய்யணும்னு தெரியாது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இல்லையா, நீங்கள் இந்த காம்படிஷனில் இருந்தீங்களா, அப்போ என்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சவால் இருந்துச்சு. என்னை யாருன்னு நான் சொல்லணுன்னா என் பேர் மட்டும் சொன்னால் பத்தாது. அதுக்கு ஓகே, நான் இதுக்கு முன்னுக்கு இந்த காம்படிஷனில் இருந்திருக்கேன், நான் இதுக்கு முன்னுக்கு இதில் படிச்சிருக்கேன். அப்போது அவங்களுக்கு நான் என்னை தெரியப்படுத்துறதுக்கு என் டேலண்ட் மட்டும் பத்தாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எங்கேயாவது ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்மளை தெரியும். ஸ்லாங்கூர் காஜாங்கைச் சேர்ந்த திவ்யா வீட்டின் 2 பிள்ளைகளில் மூத்தவர் ஆவார். தமது தந்தையும் சித்தார் கலைஞருமான சந்திரனின் தூண்டுதலால் 8 வயதில் முறைப்படி சங்கீதம் பயில தொடங்கியுள்ளார். சிறு வயதில் முதல் போட்டியில் அடைந்த தோல்வியே அவரை அடுத்தடுத்த போட்டிகளில் பட்டி திட்டி முன்னேற்றி மிளிர வைப்பதற்கும் காரணமாக அமைந்துள்ளது. இப்படி பல போட்டிகளில் கலந்து வாகை சூடியிருந்தாலும் இன்றளவும் கலைத்துறையில் குறிப்பாக மேடைகளில் பாடுவதற்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் அதிலும் சவால்கள் அவருக்கு இப்படியாக. நம்ம ஒருத்தவங்களை போய் அப்ரோச் பண்ணுறோன்னா அவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா வெறும் வாய்ப்பு மட்டும் கொடுக்குறாங்களா, இல்லை அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நம்ம போகிற இடம் சாலிட் லெஜிட்டா. சில பேர் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மையிலே இருக்காது, ஒரு ஸ்கேமாக கூட இருக்கலாம். அவங்க ஓகே நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் பாட வரணுன்னா நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படி கூட இருந்திருக்கு. நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துக்கும் என் அம்மாவை கூப்பிட்டு போயிடுவேன். அதிலும் சில ஏற்பாட்டாளர்கள் பாட அழைத்து பின்னர் பணம் கொடுப்பதற்கு மிகவும் தயங்குவது மற்றொரு வேதனைக்குரியதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நம்ம ஏதாவது ஒரு சின்ன பாடல் பாட போறோம் அப்படின்னாலும் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் நான் எதிர்பார்ப்பேன். அது ஒரு பிளேக்காக கூட இருக்கலாம். அவங்க பணமாக தான் கொடுக்கணுன்றது இல்லை, நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கணும். இப்போ சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பாடுறதும் ஒரு ஸ்டேஜில் போய் பாடுறதும் வேற இல்லை. அப்போது மற்றவங்க அதை எப்படி எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் நல்லா பாடுறீங்க ஆனால் நீங்கள் எப்படி எடுத்த உடனே ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்காச்சும் எனக்கு ஏதாவது வேணும்ல. அப்போ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே வேளையில் மலேசியாவில் தமிழ்நாட்டு இசை கலைஞர்களுக்கு இசை நிகழ்ச்சிகளை படைக்க கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தால் உள்ளூர் கலைஞர்களுக்கான வாய்ப்பு குறைவதையும் திவ்யா மறுக்கவில்லை. நான் இப்போ இதுக்கு முன்னுக்கு போன காம்படிஷன்ஸ்லேயும் சரி, அதில் அவங்க செல்லிங் ஃபேக்டராக இந்த ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அவங்க பாடுறாங்களோ இல்லையோ, அவங்க ட்ராக் வச்சு பாடுறாங்களோ, எப்படி பாடினாலுமே அவங்களுக்காக ஒரு கூட்டம் சேரும் இல்லையா. அது ஏன் நம்ம கலைஞர்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது இல்லை? இங்கே உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் வெளியிருந்து ஆளுங்களை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. அதுக்கு புதிய ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் நான் காம்படிஷன்ஸ் போகிறப்ப பார்த்துருக்கேன். எத்தனையோ டேலண்டட் சிங்கர்ஸ் பர்ஃபெக்டாக பாடுறவங்க இருக்காங்க. ஆற்றலும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பு என ஒன்று கிடைத்தால் மட்டுமே இளம் கலைஞர்கள் நாட்டில் மிளிர முடியும். இல்லையில் கடைசி வரை சமூக வலைத்தளங்களில் மட்டுமே தங்களின் படைப்புகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு மக்களை சென்று சேர முடிவதாக தமது ஆதங்கத்தை இன்றைய கலை சங்கமம் அங்கத்தில் திவ்யா சந்திரன் பகிர்ந்து கொண்டார். காய்ச்சாத பால் நிலா